ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக ஜிஎஸ்டி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில தான் வந்து இருக்க போகுது. கல்வி தகுதினா நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 18,000லேருந்து 56,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். 18,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். லாஸ்ட் டேட் வந்து 17th மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்மே குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாருங்க, ரோல் நம்பர்னு குடுத்துருப்பாங்க. இத நீங்க ஃபில் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் யூஸ் தான். நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து பாருங்க, செல்ஃப் அட்டஸ்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி, ஃபோட்டோ மேலயும் கீழயும் வர்ற மாரி வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து பண்ணிருங்க. இங்க நடுவுலலாம் வந்து சிக்னேச்சர் பண்ணக்கூடாது. இந்த கீழயும் வந்து உங்களோட ஃபோட்டோ மேல வர்ற மாரி வந்து ஒரு சைன் வந்து உங்களோட இத வந்து நீங்க பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாரி வந்து நீங்க அதில ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ல இருந்து, உங்களோட மொபைல் நம்பர்ல இருந்து, ஆதார் நம்பர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்துமே வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அது வேர்ட்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ நாள், அதாவது உங்களோட இயர், மந்த், டேஸ் அத வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 30 இயர்ஸ் நீங்க ஆகுது அப்படின்னா, அந்த 30 இயர்ஸ் அது 3 மந்த் 28 டேஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். அது வந்து நீங்க டேஸ்ல, மந்த்ல, இயர்ல வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அது வந்து நீங்க கூகுள்லயே நீங்க குரோம்ல போனீங்கன்னா, அத வந்து நீங்க ஏஜ் கால்குலேட்டர் அந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் நீங்க அத மந்தோட உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்தீங்கன்னா, அது எவ்வளோ டேஸ், எவ்வளோ மந்த், இயர்ன்னு அதில வந்துரும். அத வந்து இதில நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலா, ஃபீமேலான்னு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட லாங்குவேஜ் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்க இதில ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி என்னங்கிறத குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க 10த் தான் இதில வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். 10த்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில குடுங்க. டிசைரபிளா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா குடுங்க. அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் மட்டும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாத்துலயும். எம்ப்டியா விட வேணாம். எல்லாத்துலயும் நீங்க டேஷ் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க யூஆர் கம்யூனிட்டில வரீங்களா? இல்ல ஓபிசில வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க யூஆர், ஓபிசி எதுவா இருந்தாலும் சரி அதில டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறீங்க, ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 1ன்னு குடுங்க. அப்படி இல்ல, அதே மாரி நீங்க சிவிலியன் கவர்ன்மென்ட் சிவிலியன் எம்ப்ளாயி அந்த மாரி இருந்தீங்கன்னா 2 குடுங்க. அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா வந்து இந்த இடத்துல எம்ப்டியா விட வேணாம். இந்த இடத்துல ஒரு டேஷ் மட்டும் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்கிற மாரி இந்த ஐ டிக்ளேர் இதில வந்து கரெக்ட்டா நீங்க ரீட் பண்ணிட்டு, பிளேஸ், டேட்லாம் நீங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்க வந்து நீங்க போடணும். இத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணதுக்கப்புறம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்க குடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்ட் காப்பிய நீங்க இணைக்கணும். உங்களோட ஆதார் கார்டு, ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்ல இருந்து, உங்களோட ஏஜ் ப்ரூஃப்ல இருந்து, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க. கம்பல்சரி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீங்க இருந்துச்சுன்னா வைக்கலாம் அப்படிங்கிறத அது குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி போஸ்ட்டோ இல்லன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியா நீங்க 17th மார்ச்க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்டினரி போஸ்ட் இல்லன்னா ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்ப போறீங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்ரஸ்ட் அன்ஸ்டாம்ப்டு என்வலப் கவர் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, 25 சென்டிமீட்டர் இன்டு 12 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு 2 எம்ப்டி கவர் வாங்கிக்கோங்க. இந்த மாரி வந்து கவர் இருக்கும். அந்த கவர் 2 கவர் வாங்கி, டூ அட்ரஸ் மட்டும் போட்டு உங்களோட அட்ரஸ வந்து இதில எழுதிருங்க. இதில எழுதிட்டு, இதே மாரி இன்னொரு கவர்லயும் அதே மாரி எழுதி, அந்த 2 கவரையுமே நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் இந்த 2 போஸ்டல் கவர் இது 2யும் இணைச்சு, தனியா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி, அந்த கவர்ல எல்லாத்தையும் போட்டு நீங்க வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து ஆர்டினரி போஸ்ட்டோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் வழியா 17th மார்ச்க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எந்த போஸ்டிங் எந்த கேட்டகரில வந்திருக்குன்னா, கேண்டீன் அட்டெண்டன்ட்ங்கிற கேட்டகரில தான் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிலயும், ஓபிசி கம்யூனிட்டிலயும் உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு. குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங் எடுக்குறாங்க. சேலரி வந்து 18,000லிருந்து 56,900 வந்து சேலரி வந்து வரும். 18,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18 வந்து மினிமம் இருக்கணும். அதிகபட்சம் 25 வயசு குடுத்துருக்காங்க. இது இல்லாம நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா, 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. அதே மாரி சிவிலியன் எம்ப்ளாயியா இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 10த் தான் கேட்டிருக்காங்க. நீங்க 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி, 10த் தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா தான் வந்து எடுக்கிறோம். புரமோஷன் அடிப்படையிலயோ இல்ல டெபுடேஷன் பேஸ்லாம் நாங்க எடுக்கல அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரில தான் உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. 17th மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.